உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் பில்கேட்ஸ். கம்ப்யூட்டர் துறையில் மொத்தமாக புரட்டி போட்ட பில்கேட்ஸ் பிசினஸை தாண்டியும் தனது தொண்டு நிறுவனம் மூலம் உலகெங்கும் பல்வேறு நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார். இதற்கிடையே பில்கேட்ஸ் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். இப்போதும் உலகின் கம்ப்யூட்டர் துறையில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை ஆரம்பித்தவர் பில்கேட்ஸ். அவரது விண்டோஸ் OS நேம் கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் முறையையே மாற்றியது. இதன் மூலம் பில்கேட்ஸும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். பிசினஸ் மட்டுமின்றி அவர் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளையும் செய்து வருகிறார். மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை மூலம் அவர் இது போன்ற நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார். இதற்கிடையே பில்கேட்ஸ் தனது சொத்துக்களை தானமாக வழங்கப் போவதாக அறிவித்துள்ளாராம். தானம் என்றால் ஏதோ 5 விழுக்காடு 10 விழுக்காடு இல்லை. தனது சொத்தில் 99 விழுக்காடை தானமாக வழங்க அவர் முடிவு செய்துள்ளார். பில்கேட்ஸ் தனது செல்வத்தில் 1% மட்டுமே தனது குழந்தைகளுக்கு விட்டு செல்வதாக அறிவித்துள்ளார். முன்னதாக உலகின் தலைசிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் இதுபோல தனது சொத்தில் பெரும் பகுதியை தானமாக வழங்கப் போவதாக அறிவித்த நிலையில் இப்போது பில்கேட்ஸும் அதே போல அறிவித்துள்ளார். தனது குழந்தைகள் தன் மூலம் செல்வத்தை பெறுவதை விட சொந்தமாக வெற்றியை அடைய வேண்டும் என்று நம்புவதாகவும் பில்கேட்ஸ் தெரிவித்தார். அதே நேரம் பில்கேட்ஸின் குழந்தைகளுக்கு செல்வமே கிடைக்காது என சொல்ல முடியாது. இப்போதும் ப்ளூம்பெர்க் மதிப்பீட்டின்படி பில்கேட்ஸின் நிகர மதிப்பு 162 பில்லியனாக உள்ளது. அதில் சுமார் 1%, அதாவது 1.62 பில்லியன் வரும். அதன் இந்திய மதிப்பு சுமார் 13,500 கோடியாகும். இந்த தொகை அவரது 3 குழந்தைகளுக்கு பிரித்து தரப்படும். இது குறித்து பில்கேட்ஸ் கூறுகையில், தன்னுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய செல்வமாக கல்வியை வழங்கியுள்ளதாகவும், இருப்பினும் அவர்கள் என்னுடைய மொத்த சொத்தில் இருந்து 1%த்திற்கும் குறைவாகவே பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், இது எனக்கு இப்போது வந்த யோசனை இல்லை. 69 ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்த யோசனை எனக்கு வந்துவிட்டது. நான் எதற்காக பெரிய சொத்தை விட்டு செல்ல வேண்டும்? அதில் அர்த்தமே இல்லை. இது போல நான் பெரிய செல்வத்தை விட்டு செல்வது அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவியும் செய்யாது. நாங்கள் என்ன சாம்ராஜ்யத்தையா உருவாக்கப் போகிறோம்? அதற்கு பதிலாக எனது பிள்ளைகள் தங்கள் சொந்த பாதைகளை உருவாக்க வேண்டும் என நினைக்கிறேன். அவர்கள் தாங்களாகவே வெற்றியடைய வேண்டும் என்பது என்னுடைய கனவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஓடி ஓடி பல தலைமுறைகளுக்காகவும் சொத்து சேர்த்து வைக்கும் குடும்பங்களை பார்க்கையில், தன்னிடம் உள்ள அனைத்து சொத்திலும் ஒரு பகுதியை மட்டும் குழந்தைகளுக்கு விட்டு சென்று மீதியை அறக்கட்டளைகளுக்கு தானமாக வழங்கும் பில்கேட்ஸ் கடவுளுக்கு சமம் என்று சமூக வலைத்தளங்களில் அவர் குறித்தான பதிவுகள் வேகமாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.